மடுகு பாண்டி வெட்ட சொன்னது யாரா? யாராவது உடைக்கலையா? யாரா? யாரு? யாரு சொல்லு. எம்எல்ஏ தான். விடியா? எம்எல்ஏவா? என்ன தம்பி இது? அலங்கோலமா வந்து நிக்கிற, சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சு இருக்கு. இவ்வளவு நாள் உங்ககிட்ட உண்மையா வேலை செஞ்சேனே, அது கிடைச்ச பரிசு சார். என்ன தம்பி ஒரு மாதிரி பேசுற? உன்னை யாரோ குழப்பி இருக்கிறாங்க. நான் ஒண்ணும் குழம்பல சார். இப்பதான் நான் தெளிவா இருக்கிறேன். நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேணாத பழித்துக்கணுங்கிறதுக்காக என்ன மோத வீட்டுக்கு வேடிக்கை பாக்குறீங்களா? ஓ, இந்த மருகு பாண்டிய நான் தான் ஆள் வச்சு வெட்டினேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கே இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசுற? தம்பி, நாம என்ன ஜீவகாருண்ய சங்கமா நடத்துறோம், சாராய தொழில் செய்யறோம். இதுல வெட்டு குத்தலாம் ரொம்ப சகஜம்பா. நீ ரொம்ப டென்ஷன் ஆக கூடாது. சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, பல பேர் குடும்பத்தை நாசமாக்குற தொழில் எனக்கு வேணவே வேணாம் சார். சமூகத்துக்கு துரோகமான தொழிலை நான் செய்யவே விரும்பல. சபாஷ். இது எப்ப சொல்லி இருக்கணும் தெரியுமா? என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு என் காலில் விழுந்து வேலைக்காக கெஞ்சினியே, அப்ப சொல்லி இருக்கணும். இல்ல உனக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுத்து சேர்ல உட்கார வச்சனே, அப்ப சொல்லி இருக்கணும். இல்ல காரு பங்களா பொம்பளைன்னு வசதி பண்ணி கொடுத்தனே, அப்ப சொல்லி இருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு கோடிக்கணக்கா செலவு பண்ணி எனக்கு சரிசமமா உன்னையும் ஒரு முதலாளி ஆக்குன்னே, அப்பவாவது சொல்லி இருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து சொல்றியே, இது நியாயமா? நான் செய்யற சமுதாய துரோகத்தை விட நீ செய்யறது சமுத்திர துரோகம் இல்ல. சார், நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் மனசுக்கு பிடிக்காத தொழிலை என்னால செய்ய முடியாது சார். இந்தாங்க சார், நீங்க எனக்கு கொடுத்த காரு பங்களா சொத்து எல்லாமே நீங்களே வச்சுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்ன தம்பி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? சார், இது வாழ்க்கை பிரச்சனை. இந்த வேலையை நான் செய்யணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அது சரி, அது நீதான் முடிவு எடுக்கணும். ஆனா நீ உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிறத நான் இல்லவா முடிவு பண்ணணும். சார் வேணாம் சார், நீங்க சேர்த்து நம்பிக்கை துரோகம் சார். சார், நான் உங்களை விட மாட்டேன் சார். நிச்சயமா உங்களை விட மாட்டேன் சார். இனிமே இவனை வெளியே விட்டா நமக்கும் நம்ம தொழிலுக்கும் ஆபத்து. அடிச்சு கோடவுன்ல போடுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு மினிஸ்டர் அப்படி போனதும் இவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு? செத்தா சாவடி. பிரபு, பத்மா,
வந்து கிடக்குறா எங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே பத்மா உனக்கு ஜரமா பத்மாக்கு ஒண்ணுமே இல்லையே இப்ப உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா பின்னாடி எப்பவுமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் அம்மா இப்பவே கொடுக்குறேன் ஓஹோ இது குடிச்சா எப்பயுமே ஜரம் வராதா அப்ப எனக்கு நிறைய கொடுமா முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு செத்தா சாவடி ஹலோ லட்சுமி நான் உன் பேச்சை கேட்காம வந்ததுக்கு சரியான தண்டனை அனுபவிச்சுட்டம்மா என்னங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் அந்த எம்எல்ஏ நம்பி ஏமாந்துட்டம்மா ஏமாந்துட்டேன் அவன் என் ஆளுங்களை வச்சு அடைச்சு அவன் நான் குடவுன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கம்மா லட்சுமி 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 நான் பொழைச்சு வளர்த்து ரொம்ப கஷ்டமா நம்ம குழந்தைங்கள நீதாம்மா பத்திரமா பாத்துக்கணும் ஐயோ எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க புதுசா ஃபேக்டரி வாங்கிருக்கோம்ல அந்த குடவுன்ல இருந்து புதுசா கட்டின ஃபேக்டரி குடவுன்லயா பத்மா இந்தா உனக்கு தான் அது விஷம் நான் சாப்பிடாதீங்க நீ தானம்மா மருந்துன்னு சொன்ன மருந்து இல்லடா விஷம் எனக்கு விஷமா விஷமா லட்சுமி என்னமா நடக்குதுங்க ஏன் அழுவுற என்னாச்சு நான் தப்பு பண்ணிட்டேங்க நீங்க என்ன திட்டுட்டு போனீங்கிற ஆத்திரத்துல அவசரப்பட்டு விஷம் குடிச்சுட்டேங்க விஷம் சாப்பிட்டியா ஐயோ ஐயோ லட்சுமி ஏமா அப்படி பண்ண ஏமா அவசரப்பட்டுட்ட லட்சுமி எனக்கு ஐயோ எனக்கு எலிசபெத் எலிசபெத் என் பொண்டாட்டி விஷம் குடிச்சிட்டாயா நான் போய் காப்பாத்துயா என் அனுப்பியா தயவு செஞ்சு என்ன விட்டுறியா போடா எலிசபெத் அக்கா அம்மா என்னாச்சுக்கா என்னாச்சுக்கா என் வீட்டுக்காரர் அந்த எம்எல்ஏ கூட போட்டு அடிச்சு வச்சு யாராவது போய் காப்பாத்துக்கல அடைச்சு வச்சிருக்காங்களா எங்க அடைச்சு வச்சிருக்காங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி கொடவுலையா ஐயோ என்னாச்சுக்கா ஐயோ அக்கா அக்கா என்னக்கா அக்கா ஐயோ வீட்டுக்காரரை பேச்சு கேட்க அவசரப்பட்டு விஷம் அக்கா என்ன காரியம் பண்ணிட்டா இந்த ஆட்டோ யாருதியா என்ன விஷயம் அட 19 வருஷத்தை குடிச்சிருக்கியா யாருதியா ஆட்டோ ஓடி சீக்கிரம் ஐடியா அக்கா நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணீங்கக்கா சீக்கிரம் தள்ளி முதல்ல என் வீட்டுக்காரரை காப்பாத்து சரி உள்ள உட்காரியா எனக்குமா சீக்கிரம் பாத்து கட்டியை பிடிச்சுக்கோங்க சீக்கிரம் அக்கா உன்கிட்ட 2 குழந்தைகளை பெத்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டே வாடி மதுவை 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 மதுவை
டேய் ரஹீம், நம்ம சிவராம் சார் கூட அடைச்சு வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. வாடா போய் காப்பாத்துவோம். டேய் இப்படி ஒரு சாராய பெட்டி துற காரணம் அந்த சிவராமன் தான். அவன் எப்படியாவது அடிபட்டு சாகட்டும், நீ போடா. டேய் ரஹீம், அவர் முன்ன மாதிரி இல்லடா, திருந்திட்டாரா. இந்த சிலுவைமலை சத்தியமா சொல்றேன், திருந்திட்டாரா. வீணா ஒரு குடும்பம் அழிஞ்சு போக முடியும். அவன் கால்ல வந்து கெஞ்சிடா. வாடா போய் போடா, காப்பாத்துவோம். போடா, போடா, போடா. தலைவரே, நம்ம சிவராம் சாருக்கு எம்எல்ஏக்கு ஏதோ தகராறா, அதனால உசுர் போற அளவுக்கு குடவுல அடைச்சு வச்சு அடிக்கிறாங்க தலைவரே. அப்படியா? ஐயா நில்லுங்க, அவனை காப்பாத்தாதீங்க. அவன் மண்ண துரோகத்துக்கு அவனை அடிச்சு வரட்டும். என்ன பாரு, 1000 தான் இருந்தாலும் ஒருத்தன் உயிருக்கு போராட்டிட்டு இருக்கானா சும்மா கேட்டுட்டு இருக்க முடியுமா? வாங்க போய் காப்பாத்துவோம். சாரி சார், உள்ள யாரும் போக கூடாது. இந்த கம்பெனி மேனேஜரை உள்ள அடைச்சு வச்சு அடிக்கிறாங்கப்பா, அவரை காப்பாத்தி ஆகணும். சாக்கு போக சொல்லிட்டு உள்ள யாரும் போக முடியாது. போங்க சார். அட போங்க சார். அனுப்ப முடியாது. போங்க சார். வாங்கப்பா போலாம். வாங்க, இன்னைக்கு ரெண்டு நாள் பார்த்துடணும். வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. ஓடியா சீக்கிரம். ஏடா நீ சாரி அடிக்கிற? யோ, இன்னையா ஜனங்க கோடவுனுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். ஜனங்க கூட்டமா வரும்போது நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இன்னையா ஜனங்க பப்ளிக்னு மினிஸ்டர் வரும்போது ஒரு ஆளா அங்க இருக்க கூடாது. போ. எஸ் சார். அவங்கள அடிச்சு வந்தீங்க. போங்க. முதல்ல சொன்னேன், கேட்டியா? பீட்டர், லட்சுமிக்கு எப்படி இருக்கு? அவங்கள ஹாஸ்பிடல் சேர்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஏன் லட்சுமிக்கு என்னாச்சு? எதுக்கு ஹாஸ்பிட்டல்? விஷத்தை குடிச்சிட்டாங்க தலைவரே. விஷமா? பைத்தியக்காரா, இது முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டு கூடாது. முதல்ல லட்சுமி போய் பாருங்க. ஹாஸ்பிட்டல் வாங்க சார், போ. தம்பி லட்சுமி எப்படி இருக்கா? உள்ள இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உள்ள போக கூடாது. அம்மா, அந்த அம்மாவோட புருஷன் அம்மா, அவர் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுமா? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னங்க மெதுவாமா. எனக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஏன் இந்த காயம்? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. லட்சுமி, நீ ஏமா இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க. அக்கம் பக்கத்தை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம சிக்கனமா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. உன் மேல தப்பு இல்லம்மா. நம்ம குடும்பத்துக்காக தான் நீ எல்லாத்தையும் கேட்ட. நான் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். நான் தப்பான தொழிலுக்கு போனதுனாலதான் நம்ம எல்லாருக்குமே இந்த நிலைமை வந்துச்சு. லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. தம்பி, தம்பி, இந்த நிலைமைக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுனாலயோ உங்க மனைவி சிக்கனமா இருக்கிறனாலயோ மட்டும் இந்த பிரச்சனை தீராது. நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கம் நல்லபடியா இருக்கணும்னா அரசாங்கம் முதல்ல விலைவாசியை குறைக்கணும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தலையிடணும். அப்படி அவங்க செய்ய தவறுனா அதுக்காக நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். விலைவாசியை, பஸ் கட்டணத்தை, விலைவாசியை, காசுக்கு, காசுக்கு, சார், ஒண்ணு. நிக்காதே. இந்த விலைவாசி பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் சார். விலைவாசியை விலைவாசி இல்லங்க, ஒத்துங்கப்பா, ஒத்துங்க. ஏப்பா, நீங்க மட்டும் தான் குடும்பஸ்தனா? நானும் குடும்பஸ்தன் தான். என்னையும் உங்க போராட்டத்தை சேர்த்துங்கப்பா. இனிமே நான் குறுக்கு வழியில வாழ மாட்டேன். ஸ்ட்ரைட் ரூட்ல வாழறத முடிவு பண்ணிட்டேன். அந்த கட்டை கையில கொடு. டேய், அதான் ஏற்கனவே 2 கம்பு வச்சிருக்காரு. அப்ப விட்டுரு. அத குடுறா. இத புடி. விலைவாசியை, பஸ் கட்டணத்தை, கல்வி காசுக்கு, சாராயம், விலைவாசி, கல்வி காசுக்கு, விலைவாசி
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.